ரோலிங் ஆக்ஷன். செகண்ட் எபிசோடில் என்னென்னா உங்களுக்கு பேசிக்காக வேரியபிள்னால் என்னென்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு புது வகையான வேரியபிளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 2 லாங்குவேஜஸில் தான் இருக்குது. ஒன்று வந்து கோட்லனில் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்விஃப்ட்டில் இருக்குது. ஜாவாவில் இது கிடையாது. அதுவே ஜாவாவில் ஒரு ப்ராப்ளமும் கூட. அதுதான் இந்த வேரியபிள், அதாவது ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள். ஒரு மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள் வந்து ஒரு ஸ்பெஷலான வேரியபிள். ஓகேவா? இந்த வேரியபிள் நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, எல்லா வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? வேர் அப்படின்னா வேரியபிள் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது நம்ம என்ன கொடுக்கணும்? வேரியபிளோட பேர் கொடுக்கணும். ஸோ இந்த வேரியபிளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒபாமான்னு பேர் வச்சிடலாம். இப்போ ஒபாமாங்கிற வேரியபிள்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா, ரிமெம்பர்னு ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ரிமெம்பர்க்குள்ளே மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப்னு கொடுக்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ கொடுத்துக்கலாம், இல்லை எம்டியாக கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கை கற்றுக்கிறதுனால ஸ்ட்ரிங் வேல்யூவே கொடுப்போம். ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு. இப்போது இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வேரியபிள். ஆக்சுவலி இந்த வேர் வரைக்கும் சேம் தான். ஓகேவா? நார்மல் வேரியபிள் தான். ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் விஷயத்தை பண்ண போகுது. அது என்ன விஷயம்னா, இது ஒரு மியூட்டபிள் ஸ்டேட்டில் வச்சுருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த மியூட்டபிள் ஸ்டேட்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ட்ரை வித் யூ ஆல். ஓகே, லெட்ஸ் சி ஹூ கெஸ்ஸஸ் ரைட். இதுக்குள்ளே நான் வந்து ஏங்கிற இன்புட் கொடுக்க போகிறேன். இதுக்குள்ளே பிங்கிற இன்புட் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போது எனக்கு என்னன்னு சிஎல் ஆகும்? பிஎன்சிஎல் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த வேரியபிள்ஸ் வச்சு விளையாட போகிறேன். விளையாடலாமா? ஓ மை காட், ஐ எம் சாரி. இல்லை பி ப்ளஸ் ஏ கூட வேணாம். பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஓகே, லெட்ஸ் டூ தட். உங்களுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டு தெரியும்ல, அப்படி அப் அண்ட் ஆகிக்கும். உள்ளே இருக்கிறது கூடயே பின்னாடி வந்து ஆட் ஆகிக்கும், தெரியும்ல. ப்ளஸ் ஈக்குவல் டு ஒரு ஹாய் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ என்னென்னு சிஎல் ஆகும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தப்பு. கரெக்ட். புரிஞ்சிச்சு என்னன்ட்டு? ஏ வந்து ஏக்குள்ளே போய்க்கும், பி வந்து பிக்குள்ளே போய்க்கும். அப்போது பி கூட ஹாய் ஆட் ஆயிரும். பியில் ஏற்கனவே என்ன இருக்குது? பி. அப்போ பி ஹாய்ங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பி ஹாய், இங்கே வந்து ஏக்குள்ளே வெறும் ஏ இருக்குது. ஸோ பி ஹாய் ஏன்னு பிரிண்ட் ஆகணும். அப்போது நான் ஏபின்னு கொடுத்தேனா லோக்கட் பி ஹாய் ஏன்னு வந்துருச்சா? ஸோ அப்போது நான் இங்கே ஏபிக்கு பதிலாக 1 2ன்னு கொடுத்தேன்னா என்னென்னு வரணும்? தப்பு. 2 ஹாய் 1. பர்ஃபெக்ட். வந்துருச்சா? 2 ஹாய் 1. புரிஞ்சிச்சா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பி ப்ளஸ் ஈக்குவல் டு ஹாய்க்கு அப்புறம் பி ஈக்குவல் டு கியூ 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 கியூன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு சொல்லுங்கள் என்ன அவுட்புட் வரும்? 1 2 நான் இன்புட் கொடுத்தேன்னா இங்கே 1 கொடுக்குறேன், இங்கே 2 கொடுக்குறேன். இப்போ கிளிக் மீ கொடுத்தோன்னே என்ன ஆன்சர் வரும்? 2 2 ஹாய். எல்லாருமே தப்பாக சொல்லிட்டீங்க. ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? கியூ 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 1. இவ்வளோ தான் வரும். கியூ 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 1. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த அவுட்புட் ட்ரேஸ் பண்ணோம்ல, இப்போ நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறீங்க. அதான் நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறீங்க. ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைனுக்கு வருது, பிரியா ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு. பிரியாவை பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பிரியாவுக்கு கீழே ஏன்னு எழுதியாச்சு. ஏ ஈக்குவல் டு 1. பின்னு எழுதியாச்சு. பி ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போது பி ப்ளஸ் ஈக்குவல் டு ஹைன்னு என்ன ஆகும்? அந்த 1 கூடவே 2 கூடவே ஹாய் ஆட் ஆயிரும். இப்போது பி ஈக்குவல் டு கியூ 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 கியூன்னு என்ன ஆகும்? இது வெறும் ஈக்குவல் டு. அப்போ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு விட்டுணும். கரெக்டாக?
அதில் இருக்கிறத மொத்தத்தையும் அழிச்சிட்டு ஏற்கனவே அழிச்சிட்டு இப்போ கியூ 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 உள்ளே வந்துடும். இப்போ பி என்னன்னு சொல்லும்? கியூ 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 கியூன்னு தானே சொல்லும். ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. ஸோ கியூ 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 1. புரிஞ்சிச்சா? இப்போ எப்படி வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு இல்லை? நோ டவுட்ஸ் தானே? டோன்ட் வரி, எப்படி நான் இதை அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். இப்போ எனக்கு சொல்லுங்கள், இப்போ எப்படி பிஏ கியூ 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 கியூன்னு மாற்றணும், அப்படி ஏக்குள்ளே 1 இருக்கா, நான் இப்போ ஏவையும் மாற்றுறேன். ஏவை வந்து நான் என்னென்னு மாற்றுறேன்னா ஓ ஓ ஓ ஓன்னு மாற்றுறேன். இப்போ ஆன்சர் என்னென்னு வரும்? கியூ 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 1 இல்லை கியூ 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 ஓ ஓ ஓ ஓ. ஓகே, யாரெல்லாம் கியூ 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 ஓ ஓ ஓ ஓன்னு சொல்கிறீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் கியூ 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 1 அப்படின்னு சொல்கிறீங்க கை தூக்குங்க. 2 பசங்க, 3 பசங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? பசங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தின்னு தெரியுது. ஏன்னா இல்லை இல்லை இல்லை, ஏன்னா இப்போ நான் சொன்னதை பண்ணோம்னா ஆன்சர் கியூ 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 1 தான் வரும். பார்க்குறீங்களா? 1 2 அடிச்சு கொடுத்தா கியூ 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 1 தான். எனி கெஸ்ஸஸ் வை? எக்ஸாக்டாக. அதாவது கம்ப்யூட்டருக்கு அறிவு கிடையாது. ஸோ அது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஏக்குள்ளே 1 கொண்டு போய் வச்சிரும், பிக்குள்ளே 2 கொண்டு போய் வச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பிக்குள்ளே 2 இருக்கா, 2 கூட ஹாய் ஆடாயி இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது 1, பிக்குள்ளே என்ன இருக்குது 2 ஹாய். இப்போ பிக்குள்ளே கியூ 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 போகும். ஆனால் இது ஈக்குவல் டுங்கிறனால அதில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு வெறும் கியூ 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 கியூன்னு போயிடும். அப்போ இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது 1, பிக்குள்ளே என்ன இருக்குது கியூ 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 கியூ. இப்போது பி என்ன சொல்லும்? கியூ 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 கியூன்னு சொல்லும். ஏ என்ன சொல்லும்? 1 சொல்லும். அப்போ கியூ 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 1ன்னு சொல்லும். சிஎல் ஆயிரும், அது பிரிண்ட் ஆயிரும் கியூ 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 1. இதுக்கப்புறம் தான் போய் ஏக்குள்ளே வந்து ஓ ஓ ஓ ஓன்னு மாறும். ஓகேவா? ஸோ இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா ஓ ஓ ஓ தான். ஆனால் பிரிண்ட் ஆனது இது தானே, அதை மாற்ற முடியாதுல்ல. புரிஞ்சிருச்சா? நம்ம இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னா, உங்கள் பேரையும் உங்கள் வயசையும் கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணி பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் எடுத்து கொடுத்துட்றோம். இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வயசு மாறிடுச்சு. அப்போ பேப்பரில் மாறுமா என்ன? மாறாதில்ல. பிரிண்ட்டு போட்டது என்னவோ அதுதானே. புரிஞ்சிச்சா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. புரியுதா? நாம் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் போய் மாற்றினா மாறிடும், உள்ளே மாறிக்கும். ஆனால் பிரிண்ட் ஆனது தானே. இவ்வளோ தான். ஓகே, இப்போ பார்க்கலாம் பாய்ஸுக்கு பிரெயின் ஜாஸ்தியாக கேர்ள்ஸுக்கு பிரெயின் ஜாஸ்தியானு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனுக்கே வெளியில் ஓகேவா ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வச்சுருக்கா ஒபாமா, இந்த ஒபாமாவை டைப் பண்ணுறேன். ஏன் எரர் வருது? ஒபாமா டாட் வேல்யூ கொடுக்கணுமா? ஒபாமா டாட் வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒபாமா டாட் வேல்யூ. ஓகே, மை கொஷன் இஸ், இந்த ஒபாமா டாட் வேல்யூ இப்போ என்ன இருக்குது? ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இதுக்குள்ளே போய் அந்த ஹலோ வேர்ல்டை இங்கே நான் கடைசியாக மாற்றிருக்கேன்ல, அதுக்கும் கீழே வந்து ஒபாமா டாட் வேல்யூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படின்னு மாற்றினா இப்போ ஆன்சர் என்ன வரும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் பட்டன் கிளிக்குள்ளே தான் நம்ம இதெல்லாம் மாற்றுறோம். ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே 1 போடுறேன், இங்கே 2 கொடுக்குறேன், கிளிக் மீ கொடுத்தோன்னே இங்கே என்ன ஆன்சர் வரும்? கியூ 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 1 வரும். நல்லா யோசிச்சுக்கோங்க, இங்கே பிரிண்ட் பண்ணோம், கீழே தான் மாற்றுறோம், அப்போ டிஸ்பிளே வரல. நாம் இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம், இதுக்கு கீழே தான் போய் மாற்றுறோம். புரியுதா? இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா, இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிறத இங்கேயே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் போய் அதை மாற்றுறோம். இப்போ என்ன ஆகும்? கிட்டத்தட்ட எந்த மாதிரினா இங்கே பிரிண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றை வந்து ஓன்னு மாற்றுறோம், அப்போ எதுவும் மாறல. அதே மாதிரி
இங்கேயே நம்ம ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணிட்டோம். புரியுதா? ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ தான் ஹலோ வேர்ல்டை சம்திங் எல்ஸாக மாற்றுறோம். அப்போ இதை கிளிக் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? பார்க்கலாமா? மாறிடுச்சு. நீ சொன்னது கரெக்டு தான். ஓகே, கிரேட். ஆனால் உங்களுக்கு இன்னும் மியூட்டபிள் ஸ்டேட் வேரியபிள்ங்கிறது என்னன்னே புரியலை. நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒபாமான்னு இருக்கா, ஜஸ்ட்டு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஒபாமாவுக்கு என்ன ஒசாமா நான் க்ரியேட் பண்ண முடியும்? வேண்டாம், பல பஞ்சாயத்துகளை நாம் இழுக்க வேண்டாம். ஒபாமாவுக்கு அடுத்த பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ட்ரம்ப்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரம்ப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ட்ரம்ப் ஈக்குவல் டு ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி ஹலோ வேர்ல்டே கொடுத்தேன். ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக ஓகே ஹலோ வேர்ல்டே கொடுத்துட்றேன். ஓகே, இப்படியும் நான் ஸ்டோர் பண்ணலாம், அதுவும் ஸ்ட்ரிங்காக தானே ஸ்டோர் ஆகும். இப்போது டெக்ஸ்ட் ஒபாமா டாட் வேல்யூன்னு கொடுத்தனா அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ட்ரம்ப்னு கொடுத்துட்றேன். இங்கே நான் டாட் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, இங்கே ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட்டாக போட்டதுனால டாட் வேல்யூ. இது ஒபாமாக்குள்ளே இது அத்தனை இருக்குது, அதில் வேல்யூ மட்டும்தான் எனக்கு வேணுங்கிறனால ஒபாமா டாட் வேல்யூன்னு போட்டிருக்கேன். ஆனால் ட்ரம்ப்பில் இது மட்டும்தான் இருக்குது, அதனால் ட்ரம்ப்னு நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதே மாதிரி பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகும், ரன் பண்ணோடனே ஹலோ வேர்ல்டுன்னு 2 தடவை வரும். கரெக்டாக? இந்த ஒபாமாவுக்கு ஒன்று வரும், ட்ரம்ப்புக்கு ஒன்று வரும். வந்துருச்சா? இப்போ நான் இங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா, ஒபாமா டாட் வேல்யூ B+Aன்னு மாற்றினோமா, அதே மாதிரி ட்ரம்ப்பையும் B+Aன்னு மாற்ற போகிறேன். ஓகேவா? ட்ரம்ப்பையும் B+Aன்னு மாற்றிட்டேன். இப்போ எனக்கு சொல்லுங்கள் என்ன அவுட்புட் வரும்? இரு இப்போ நான் 1 2ன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன அவுட்புட் வரும், இங்கே என்ன அவுட்புட் வரும்? இங்கே என்ன வரும்? இங்கே ஹலோ வேர்ல்டே தான் வரும். ஆர் QQQQ ஓ வரும். சொல்லுங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் ஒனுக்கு QQQQ ஓ எல்லோரும் சொல்லுவீங்க, ஏன்னா மாறிடுச்சு, பார்த்துட்டீங்க. இப்போ செகண்ட் ஒன் தான் என் கேள்வி. இந்த செகண்ட் ஒன் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. ஓகே, QQQQ ஓன்னு மாறிடுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. இப்போ எதுக்குமே கை தூக்காமல் இருக்கிறவங்க வந்து இரு பாய்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. பையனாக இருந்தால் கை தூக்கு, இல்லைன்னா வேண்டாம். கேர்ள்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. இப்போ கை தூக்காதவங்களை நீங்கள் எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? எந்த கேட்டகரியில் வேணால் வைங்க. ஆனால் அதே கேட்டகரியில் ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆகுது, QQQQ பிரிண்ட் ஆகாதுங்கிறதுக்கு கை தூக்காமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, 2க்கும் அவங்கள வச்சிடலாமா? வேண்டாம் இல்லை. ஸோ ஏதோ ஒன்றுக்கு தூக்குங்க. ஹலோ வேர்ல்டு யாரெல்லாம்? QQQQ ஓ யாரெல்லாம்? ஒரு பொண்ணு. ஓகே, ஐ ஷோ யூ கைஸ். ஒன்று மட்டும்தான் மாறும். ஓகே, இல்லை நீங்கள் வந்து இப்போ என்னென்னா, உங்களில் ஒரு சிலர் புரிஞ்சு சொன்னீங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஒரு சிலர் புரியாமையே மற்றவங்க கை தூக்குனாங்கன்னு தூக்கிட்டீங்க, ஐ டூ நாட் அப்ரிஷியேட் தட். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போது இதுதான் ரைட், ஏன்னா இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு, இங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் வேரியபிளை மாற்றினா அது ரேம்குள்ளே தானே மாறும். அது எப்படி டிஸ்பிளேக்குள்ளே வந்து மாறும்? டிஸ்பிளேக்குள்ளே மாறவே முடியாது. கரெக்டாக? அது எப்படின்னா, உங்கள் வயசை பிரிண்ட் பண்ணி எடுத்தாச்சு, இப்போது உங்களுக்கு அதிக வயசு ஆகுது, உடனே பேப்பரில் பிரிண்ட் பண்ணது உங்கள் வயசு மாறிடுமா? மாறாது இல்லை, அதில் பிரிண்ட் ஆனது பிரிண்ட் ஆகி முடிச்சது தானே. அப்படி தான் காலங்காலமாக ப்ரோக்ராமிங் இருந்துச்சு. என்னைக்கு கோட்லனும் ஸ்விஃப்ட்டில் வந்து ஸ்விஃப்ட் யூஐயும் கண்டுபிடிச்சாங்களோ, அப்போ இவங்க 2 பேர் மட்டும் புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க, ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் அப்படின்ட்டு. இந்த மியூட்டபிள் ஸ்டேட்னால் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து நார்மலாக இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப்ங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ரேம்குள்ளே வேல்யூவை மாற்றினாவே போதும். ஜஸ்ட்டு ரேம்குள்ளே தானே இது மாறும், இங்கே மாறினாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே எங்கே இருந்தாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் சேஞ்சஸ். திஸ் இஸ் ட்ரூலி மேஜிக்கல். இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஓகேவா? எந்த அளவுக்குனா, நான் லாஸ்ட் டைம் இதை வந்து ஸ்விஃப்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஹெச்ஓடி மேம் இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க, இது நீங்கள் முதல்ல சொன்னீங்களே QQQQ ஓன்னு மாறும்ட்டு, அவங்க அது ஹலோ வேர்ல்டு தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ QQQO வச்சு பண்ணல, அப்போ வேறு ஏதோ பண்ணோம், மாறாத அது ஹலோ வேர்ல்டுனே தான் இருக்கும் அப்படின்னாங்க. மாறுனே உங்களுக்கு புரியலை,
சார் என்னது இது அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பயே வந்து எப்படி இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ரேம்குள்ளே தானே போய் வேல்யூ மாற்றுறோம். நம்ம அதை டிஸ்பிளே பண்ணவே சொல்லி கம்ப்யூட்டருங்கிறது நம்ம சொல்கிறது தானே செய்யணும். சொல்லாமே அது எப்படி இங்கே மாற்ற இங்கே மாற்ற முடியும்? கரெக்டாக அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ கேன் ப்ராமிஸ் அண்ட் டெல் யூ, ஹெச்ஓடி மேம்னால இதை யூஸ் பண்ணி கோட் எழுத முடியாது. அதே தான் என்னாலையும் இதை யூஸ் பண்ணி கோட் எழுத முடியாது. பிகாஸ் நானும் சரி ஹெச்ஓடி மேமும் சரி பழைய ப்ரோக்ராமிங்க்கு அடாப்ட் ஆகிட்டோம். எங்களுக்கு அப்படி ப்ரோக்ராம் எழுதி ரொம்ப பழகிட்டோம். அதனால் எங்களுக்கு இந்த ஆஸ்பெக்டில் திங்கே பண்ண முடியல. ரொம்ப குழப்புது. மேகாவுக்கு வந்து இது நல்லா தெரியும். இப்போ மேகா சபினாஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரிமெம்பர் மியூரபிள் ஸ்டேட்டை நல்லா யூஸ் பண்ணி கோட் எழுதுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறப்ப இதை சொல்லி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு இதை வச்சு எப்படி கோட் எழுதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க பழகி இப்படி திங்க் பண்ணி இதை வச்சு அவங்க எழுதி பழகிட்டாங்க. அவங்களால எழுத முடியுது. ஆனால் நான் இப்போ ஒரு கோட் எழுதணும்னா நான் நார்மலாக இப்படி வேரியபிள் வச்சு எனக்கு எழுதுறதுக்கு எப்படிங்கிறத திங்க் பண்ண முடியுது. இப்படி திங்க் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. இதை எப்படி இங்கே மாறினாங்க அது மாறிடும்னு மறந்துட்டு நான் பாட்டுக்கு எழுதிடுவேன். இங்கே தானே மாத்திரவங்க மாறாதுன்னு நினச்சி அப்புறம் பார்த்தா எல்லாம் மாறி போயிருக்கும். இது வேறு மாறிடுச்சு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்களுக்கு எழுதுகிறப்பயே அவங்களுக்கு புரியுது இது மாறிடும்ன்ட்டு. பிகாஸ் நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒன்று இல்லவே இல்லை. நான் வந்து அதுக்கு முன்னாடியே கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே எழுதி பழகி இது வந்தது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் எனிவே யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நான் எழுதுகிற 90% ஆஃப் மை ப்ரோக்ராம்ஸில் நான் ரிமெம்பர் மியூரபிள் ஸ்டேட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதுதான் ஃபியூச்சர். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணுறதுனால thousands of lines of code வந்து லைக் லிட்ரலி hundreds of lines of code மாறும். நமக்கு அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கப்போ நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட அவுட்புட் ட்ரேசிங்லையும் இது ரிப்பீட்டடாக வரதான் போகுது. அதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வேறு வழி இல்லை, எனக்கும் வேறு வழி இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் வேறு வழி இல்லை. அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்கிட்டு 5 இயர்ஸில் புதுசாக வேறு ஏதாவது டெக்னாலஜி வரும், புதுசாக வேறு ஏதாவது கொண்டு வருவாங்க. அதை வந்து நம்ம கற்றுக்கிட்டு போகிறது தான் ஸ்மார்ட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து இது வருது இதெல்லாம் ஏன்டா கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு தலைவலியில் இல்லை. எனக்கு இது எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. வா இது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் க்ரோ ஆகிட்டு வரணும். நாட் ஜஸ்ட் இந்த ஃபீல்டு, எனி ஃபீல்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தப்போ ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அந்த உங்களோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஞாபகம் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்கள பார்க்க முடியாது. ரொம்ப ரேராக 1 or 2 தான் இருப்பாங்க. அப்போ போனால் கூட்டமாக இருப்பாங்க. அவங்களோட வேலை எதனால் போச்சு தெரியுமா? எந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அவங்க வேலை எடுத்துச்சு தெரியுமா? சக்கரம். சூட்கேஸ்லேயே ஒரு சக்கரத்தை வச்சாங்க. அவங்க அத்தனை பேர்த்தோட வேலையும் போச்சு. அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்களா இப்படி ஒன்று வந்து நம்ம வேலை போகும்ன்ட்டு? அதுவே அவங்க அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் வருதுன்னு ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓகே இப்படி வருதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க் அப்டேட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது வேலைக்காச்சும் போயிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஆல்வேஸ் நீங்கள் லேட்டஸ்ட் ட்ரெண்டாக மைண்டில் வச்சு தான் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, லாயருக்கு ஏஐ பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. நாம்ளே பண்ண ட்ரை பண்ணுறோம், எத்தனையோ பேர் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்வொகேட்ஸ், லாயர்ஸ் வந்து அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை யோசிச்சு தான் ஆகணும். அதை அவங்க யோசிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்காம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 ஜாபுக்கு டேஞ்சர் தான். ஆனால் என்னென்னா நல்ல அட்வொகேட்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் இது பண்ணிட்டுருப்பாங்க. அது வந்து எல்லா ஃபீல்ட்லையுமே, அது டாக்டர்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயுமே சரி, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஸ்மார்ட்டான பீப்புள் கீப்பப் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஜாப் இருக்கும். அதை கீப்பப் பண்ண மாட்டேன், நான் கற்றுக்கிட்டதை மட்டும்தான் வச்சு பண்ணுவேங்கிறவங்க தான் தோற்று போவாங்க. நான் வந்து ஆன் கேமரா இதை வந்து சொல்லாமான்னு தெரில, பட் நாட் மீனிங் டு ஹர்ட் எனி தமிழ் கல்ச்சர் ஆர் சம்திங். ஆக்சுவலாக ஒரு பாயிண்டில் தமிழர்கள் தான் ரொம்ப புத்திசாலிங்க. கரெக்டாக? அதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருந்த அளவுக்கு புத்திசாலிங்க வேறு யாருமே இல்லை. எந்த அளவுக்குன்னா, ஃபேரடேங்கிற சயின்டிஸ்ட் தான் கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, பிரிட்டிஷர்ஸ் வந்து உலகம் பூரா ஆள்றதுக்கு காரணமே தமிழர்கள் தான்ட்டு. நம்ம சேலம் கிட்ட கொடுமணலோ என்னமோ ஒரு ஏரியா இருக்குது, அது எனக்கு சரியாக அந்த ஏரியா பேர் தெரியல. அங்கே வந்து ஒரு மெட்டீரியல் வந்து செஞ்சுருக்காங்க. அதை வந்து பிரிட்டிஷர்ஸ் கற்றுக்கிட்டு அதை வச்சு தான் அவங்க வந்து கன்னே செஞ்சாங்களாமா. ஸோ அந்த டெக்னாலஜி இங்கேருந்து போனது தான். அப்போது அந்தளவுக்கு ஸ்மார்ட்னஸ் இங்கே இருந்துச்சு. ஆனால் நம்மளால் ஏன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ரூல் பண்ண முடியல? ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா, பிரிட்டிஷர்ஸு, ஐன்ஸ்டைனு, நியூட்டன் இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க புத்திசாலின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொருத்தர் வந்து இன்னொரு பாயிண்ட்டை சொன்னால் அதை கற்றுக்குவாங்க. இன்னொருத்தர் வந்து இதை விட சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னால் கற்றுக்குவோம். ஓ அப்படியா அப்படின்னு அது என்னென்னு கேட்டு அதை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனைனா, நான் தான் புத்திசாலி, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேமோ. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் வந்தார். அவர் புது விதியை கொண்டு வந்தார். அவர் புதுசாக நிறையா சொன்னார். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவங்க என்ன சொன்னோன்னா, எங்கள் சித்தர்கள் எங்கள் முனிவர்கள் தான் புத்திசாலி, நாங்கள் இதை கேட்க மாட்டோம் படிக்க மாட்டோம்னு அதை பற்றி கண்டுக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அவங்க நம்பாளுங்க எழுதின அத்தனை இதையும் படித்தாங்க.
அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், பகவத்கீதாவை படிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஃபாரினர்ஸ்னு சொல்ல, நான் வந்து ஜெயிக்கிற சயின்டிஸ்ட் அவங்களெல்லாம் சொல்கிறேன். அதில் எத்தனையோ பேர் வந்து எல்லாத்தையும் படித்து நம்மக்கிட்ட இருக்கிற சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாம் இந்தியாவிலேருந்து போனது தானே. ஜீரோ வந்து இந்தியாவிலேருந்து போனோம். இது எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அவங்க நம்ம படித்ததெல்லாம் கற்றுக்கிட்டு நம்மளவுக்கு புத்திசாலியாக வந்தாங்க. நம்மளை விட அதிகமாக அவங்க கண்டுபிடிக்கிறப்ப நாம் அதை ஏற்றுக்கவே இல்லை. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு அவங்க மேலே போய்கிட்டாங்க. பட் நவ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். நம்மளும் எல்லாருமே படிக்கிறோம், நம்மளும் எல்லோரும் கற்றுக்குறோம். இப்போது தமிழ்நாட்டிலையும் எல்லாருமே வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு சயின்ஸை வந்து நம்ம இது பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருக்கிறது ரிஷி சுனக், நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தர். இமேஜின் அவங்க பேரண்ட்ஸ் யாரும் படிக்கவே இல்லை, லண்டன் போகவே இல்லைன்னா ஒன்றுமே நடந்திருக்காது இல்லையா. ஸோ ஆல்வேஸ் லேட்டஸ்ட்டாக எது வந்துச்சுனாலும், யார் எந்த ஒரு டெக்னாலஜி உருவாக்கினாலும் அதை கற்றுக்கிறவங்க தான் வளர்ந்துட்டு போவாங்க. நான் கற்றுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சே தான் நான் வாழ போகிறேன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. மூட்டை தூக்க கூட முடியாது, அதுக்கு கூட ரோபோட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாமா? இதுக்கே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாமே. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இது மொத்தத்தையும் நம்ம வந்து இந்த சின்ன இதுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் ஒரே லைனுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவுட்புட் ட்ரேசிங் ஃபார் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெரியும்ல, இதில் இருக்கிறது எல்லாமே லைன் பை லைன் நான் க்ரியேட் பண்ணிட்டே வரணும். ஸோ ப்ராப்பராக பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஒபாமான்னு ஒரு வேரியபிள் இருக்குது. எப்போவுமே ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டார் போட்டு ஒபாமான்னு போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தாவே இதோட வேல்யூ மாறுச்சுன்னா இங்கே போய் வேல்யூ மாற்றணும்னு தெரியும். அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஹலோ வேர்ல்டு இருக்குது. கரெக்டாக அழகாக எழுதுறேன்னா? இல்லை சார், இந்த சட்டம் மட்டும் கேட்கு. அடுத்தது ட்ரம்ப். ட்ரம்ப் ஹலோ வேர்ல்டு சொன்னால் தான் பயமாக இருக்கும். ஹலோ வேர்ல்டு டாக்ஸை ஏற்ற போகிறேன்ட்டு போயிடுவாப்ல. அடுத்தது அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணியாச்சு. ரெண்டாவது இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸையும் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட்டு ஒபாமா டாட் வேல்யூ. ஒபாமா டாட் வேல்யூவில் என்ன இருக்குது, ஹலோ வேர்ல்டு. அப்போது ஹலோ வேர்ல்டுன்னு போட்டாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட்டு ட்ரம்ப்பு, அதையும் போட்டாச்சு. ஹலோ வேர்ல்டு. அடுத்தது ஒரு பட்டனுக்குள்ளே கிளிக் மீ, அதையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பட்டனை கிளிக் பண்ணாலே நீ எதுனாலும் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் இங்கே ஒரு 1ஐயும் இங்கே ஒரு 2ஐயும் போட்டு பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எவ்ரிஒன் ஆன் ட்ராக்? நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் இதை நீங்கள் கவனிக்காமல் போயிட்டீங்கன்னா அடுத்த கொஷனும் புரியாது, அதுக்கடுத்த கொஷனும் புரியாது, அதுக்கடுத்த கொஷன் ஒன்றுமே புரியாது. ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இதுக்குள்ளே வருமா, ஃபஸ்ட்டு இந்த லைன், வேர் பிரியா ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு. எத்தனை ஹலோ வேர்ல்டு, பிரியா ஈக்குவல் டு, இது வந்து சின்ன லெட்டர்ஸ்லேயே ஹலோ வேர்ல்டு. அடுத்தது சிஎல் பிரியா. ஸோ சிஎல் பண்ணும், அது இங்கே ரஃபில் எழுதணும், பட் நான் எழுதாமையே பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஐ எம் பிரிட்டி ஃபாஸ்ட். ஆனால் நீங்கள் எதுக்கும் எழுதிக்கோங்க. சிஎல் பிரியா, பிரியாக்குள்ளே இருக்குது ஹலோ வேர்ல்டு. அப்போ சிஎல் ஹலோ வேர்ல்டு. சிஎல் ஹலோ வேர்ல்டுனா இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு பண்ணணும். நான் பாருங்கள், இங்கே தான் டிசிப்ளினை மிஸ் பண்ணுறேன். இங்கேயும் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறேன். இங்கே ஹலோ வேர்ல்டு தான் இருக்குது, ஹெச்டபிள்யூன்னு எழுதிக்கிறேன், நான் எழுத மாட்டேன். இந்த இடத்துல வாட்ஸோ எவர் நான் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிடுவேன். இங்கே பண்ணால் முட்டோன்னா பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்ப பைத்தியம் முடிச்சு போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது வேர் ஏ ஈக்குவல் டு i1 டாட் வேல்யூ. அப்போது ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி i1குள்ளே என்ன இருக்குது 1, ஸோ 1 வச்சிடறோம். அடுத்தது பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே i2குள்ளே என்ன இருக்குது 2. தெரியுதா, நான் ஸ்ட்ரிங்கை போட்டு தான் போடுறேன் பிகாஸ் அதுக்குள்ளே இருந்து வரது ஸ்ட்ரிங்கு தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நம்பர் தானே, நம்பர்னு போட்டிங்கன்னா அது இன்டீஜர் ஆகிடும். அப்போ 1 + 2 வந்து 1 2 தான் இங்கே கரெக்டாக. ஏன்னா ஸ்ட்ரிங்கில் தெரியும்ல, ஸ்ட்ரிங் அடிஷனில் 1 + 2 1 2 தான். ஆனால் இன்டீஜர் இருந்துச்சுன்னா 1 + 2 3. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இப்போ நெக்ஸ்ட் என்ன, b + ஈக்குவல் டு ஹை.
அதாவது பி கூட என்ன இருக்கோ அது கூட அப்படியே நம்ம ஹாய் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக? இதுதானே ப்ளஸ் ஈக்குவல் டு கருத்தம். ஞாபகம் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணேன் தெளிவாக புரிஞ்சது தானே? ஏற்கனவே என்ன இருக்கோ அது கூடயே ஹாய் ஆட் பண்ணிட்டேன். அந்த 2 நான் அழிக்கவில்லை. அடுத்தது பி ஈக்குவல் டு கியூ 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 கியூ. பி ஈக்குவல் டுனா அப்போ இதுக்குள்ளே இருக்கிறத அடிச்சு விட்டுட்டு இப்போ நான் கியூ 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 கியூன்னு போட்டுக்கணும். புரியுதா? இப்போ பிக்குள்ளே இது இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சிச்சா? நீங்களும் இதே மாதிரி தான் அடிச்சு விடணும். இந்த அடிச்சு விடுறதுலையும் டிசிப்ளின் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு அடுத்தது சிஎல் பி ப்ளஸ் ஏ. இப்போ பிக்குள்ளே என்ன இருக்குது? கியூ 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 கியூ. ஏக்குள்ளே என்ன இருக்குது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏக்குள்ளே என்ன இருக்குது போய் தான் பார்க்கணும். 1. ஓகேவா? இங்கே பார்த்து தான் ஆக்சுவலாக நீங்கள் அங்கே எழுதணும். நீங்களா வந்து அதுக்குள்ளே அதான் இருக்குங்கிற அசம்ஷனில் எழுதக்கூடாது. ஐ திங்க் பார்த்து தான் சொன்னீங்களா? பார்த்து சொல்லியிருந்தீங்கன்னா வெரி குட். அப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸர் மாதிரியே ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை சிஎல் பண்ணோம். அப்போ கியூ 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 1ங்கிறத நம்ம சிஎல் பண்ணிடுவோம். இதையும் முடிச்சாச்சு. இப்போ ஏ ஈக்குவல் டு ஓ ஓ ஓ ஓ. அப்போ என்ன பண்ணுவோம்? ஏக்குள்ளே இருக்கிறத அடிச்சு விட்டு ஓ ஓ ஓ ஓன்னு போடுவோம். புரிஞ்சிச்சா ஏன் இப்போ கியூ 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 1 தான் வந்துச்சுன்ட்டு? எல்லாரும் சொன்னீங்களா கியூ 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 ஓ ஓ ஓ தான் வரும்ன்ட்டு. ஆனால் கியூ 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 1 தான் வந்துருந்துச்சு கன்சோல் லாகில். ஞாபகம் இருக்கா? நான் கூட பாய்ஸ் தான் வந்து பாய்ஸுக்கு தான் அறிவு ஜாஸ்தின்னு அதனால சொன்னேன்ல. இதனால தான் இங்கே மாறிடுச்சு. ஆனால் மாறுறதுக்கு முன்னாடி இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே மாறி இருக்கு. புரிஞ்சிச்சுல்ல? இது கோட் எப்பயுமே லைன் பை லைன் தான் ரன் ஆகும். இதுக்கு அடுத்தது ஒபாமா டாட் வேல்யூ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. பி ப்ளஸ் ஏ. இப்போ மறுபடியும் பியூ ஏவியும் ஆட் பண்ணிக்கலாம். பியில் என்ன இருக்குது? கியூ 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 கியூ. ஓ ஏக்குள்ளே என்ன இருக்குது? ஓ ஓ ஓ ஓ. புரிஞ்சிருச்சா இப்போ எப்படி வந்துச்சுன்ட்டு? இது ஒபாமா டாட் வேல்யூக்குள்ளே போகும். அப்போ ஒபாமாக்குள்ளே என்ன இருக்கோ ஈக்குவல் டு தான் இருக்குது. அப்போ அதை அடிச்சு விட்டு தான் எழுதணும். இப்போ ஒபாமாக்குள்ளே என்ன இருக்கோ அதை அடிச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? கியூ கியூ ஓ ஓ ஓ ஓ. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு மியூட்டபிள் ஸ்டேட்டில் இருந்ததோட வேல்யூவை மாற்றிட்டோம். விச் மீன்ஸ் நம்ம இங்கே போய் அப்டேட் பண்ணோம். அப்போ இதை வந்து கியூ 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 ஓ ஓ ஓ ஓன்னு வரும். அதனால தான் இங்கே மாறிடுச்சு. தெரியுதா? இதுக்கு அடுத்தது இதையும் முடிச்சிட்டோம். ட்ரம்ப் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. இப்போ ட்ரம்ப் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. பியில் என்ன இருக்குது? கியூ 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 கியூ. ஏல என்ன இருக்குது? ஓ ஓ ஓ. இது எதுக்குள்ளே போகும்? ட்ரம்ப்புக்குள்ளே போகும். அப்போ ட்ரம்ப்பில் இருக்கிறத அடிச்சு விட்டு நம்ம கியூ 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 ஓ ஓ ஓ ஓன்னு போட்டுக்குவோம். ஆனால் இது வந்து இப்போ ட்ரம்ப்புக்குள்ளே போயிடும். அவ்வளோதான். இங்கே ஸ்டார் இல்லாதனால அங்கே எதுவும் மாறாது. அதனால தான் அங்கே மாறல. இங்கே மாறிடுச்சு. ஏன்னா இங்கே ஸ்டார் இருக்குது. புரிஞ்சா? எவ்வளோ தான். நம்ம இதோட அவுட்புட் ரேசிங்கை முடிச்சிட்டோம். இப்போ அடிச்சு விட்டு எழுதுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கும் ஒரு பெரிய ஜம்ப் மாதிரி இருக்குமே. ஏன்னா மியூட்டபிள் ஸ்டேட் கற்றுக்கிட்டீங்க, இருக்கிற வேரியபிளோட வேல்யூவை மாற்றுறது கற்றுக்கிட்டீங்க. ஓகே.